ஸோ பெருங்குளூர் டோர்னமெண்ட்டோட ஃபஸ்ட்டு போல் டீச்சர் மேட்ச் பெருங்கொண்டான் விடுதி வர்சஸ் தென்னந்திரையான்பட்டி. ஸோ 2 டீமுக்கான மேட்ச் 5 ஓவர் கொடுத்துருக்காங்க. முதல்ல 1 ஓவர் பவர் பிளே 4 பவுலர் யூஸ் பண்ணணும். 1 வீக் முன்னாடி இதே கிரௌண்டில் தான் நம்ம எடுத்திருந்தோம். தூத்துக்குடி மேட்ச்சுக்கு முன்னாடி ஓனி பேஸ் பண்ணால் சைக்கிளில் இருக்குது. மணி நான் சைக்கிளில் பாபு முதல்ல ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். வெள்ளச்சாமி வந்திருக்காரு. விட்டு தட்டுன்னு தெளிவாக ஆடி இருக்காங்க. ஒரு சிங்கிளா எஸ் குயிக்கராக ஓட்டாங்க. ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன் விட்டு தட்டான்னு பார்த்தா தேர்ட் மனில் தெரிஞ்சு போயிருக்கு. நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. குயிக்கோ சிங்கிள். இங்கே தேர்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்தாரு. பின்னாடி ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக வந்திருக்காருங்க. இங்கே கார்த்தி நல்ல பேக்கப் ஃபீல்டர் இருந்து. ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் வச்ச ஃபீல்டருக்கு போயிருக்கா. அங்கே ராஜா இருந்தார் ஃபீல்டர். பாலை விட்டாருங்க. பால் வரைக்கும் வந்து ட்ராப் ஆகிருக்கு கேட்சிங்க. ஸோ நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் மணிக்கு லைஃப் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே 2 ஓட்டங்கள். ஃபிஃப்த் ஒன் மறைச்சு ஆட பார்த்துருக்காரு. எக்ஸலன்ட் டெலிவரி. இங்கே டாட் பால். லாஸ்ட் ஒன் வரட்டி ஆடி இருக்காரு. சான்ஸ் பால் பவுண்டரி போயிடுதா. ஃபீல்டர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா விக்கி போயிட்டாருன்னு நினைக்கிறாங்க. நல்லா போட்டு ஃபீல்டர் வந்து கரெக்டாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 ஓவர் 2 முதல் ஓவர் முடிஞ்ச மேலே 6 ரன். ஃபர்ஸ்ட் பவர் பிளேவா எக்ஸலண்டாக போட்டிருக்கான்னு சொல்லலாம். நல்லா போட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு வெள்ளச்சாமி. நான் செகண்ட் ஓவர் பட இங்கே ராஜா வந்திருக்காரு. 2 காலுக்குள்ள பூந்து வந்திருக்கு. டாட் பால். செகண்ட் ஒன் ஸ்லோயர் ஃபுல் டாஸ். கேட்சுக்கு வாய்ப்பா மாறி ஃபர்ஸ்ட் அட்டம்ல தட்டி 2வது அட்டம்ல ஜாலியாக கேட்சை பூஸ்டாரு. விக்கெட் இழக்கிறாங்க. நீ பேஸ் பண்ணா இங்கே அண்ணாதுரை வந்திருக்காரு. ஸ்லோயர் வெரைசன் நல்லா போட்டிருக்காரு. இங்கே டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் அகைன் சப்போர்ட் பண்ணி போனதுக்கு உடம்புல தான் போட்டிருக்கு. விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஃபாஸ்டாருங்க. இங்கே முக்கியமான பேட்ஸ்மேன் மணியோட விக்கெட்டை இழக்கிறாங்க. இங்கே ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ரிஸ்கி கால் ஓடி விக்கெட்டை இங்கே இழந்திருக்காரு மணி. ஸ்னி பேட்ஸ் பண்ணா இங்கே கார்த்தி வந்திருக்காரு. ஒரு ஸ்லோயர் மறிச்சு அடிச்சிருக்காரு. சான்ஸ் பார் போயிடுச்சுங்க. இங்கே 6 உள்ள வந்த முதல் பந்தே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே கார்த்தி. செகண்ட் ஓவரோட லாஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி நல்லா போட்டிருக்காரு. இங்கே டாட் பால் டு எந்த ஓவர். 2 ஓவருக்கு 13. முதல் ஓவரை தொடர்ந்து 2வது ஓவரும் நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க பெருங்கொண்டான் விடுதி. மேட்சுக்கான 3வது ஓவர் போட இங்கே மாறி வந்திருக்காரு. தவறான பந்து தெளிவாக பனிஷ் பண்ணியிருக்காருங்க. இங்கே முதல் பந்தே தாண்டி போயிருச்சா. எஸ் 1 பவுன்ஸில் கிளியர் பண்ணி போயிருக்கு. பவுண்டரி ஃபுல் டாஸ் பால் திரும்பி விட்டுருக்காரு. 2 ரன் பண்ணுறாங்களா சிங்கிளோட ஸ்டாப் பண்ண பார்த்தா அவங்க ஃபீல்டர் கரெக்டாக ஸ்டாப் பண்ணாருங்க. சிங்கிள்னு நினைக்கிறேன். எஸ் இல்லை சடனாக 2 பால் ஃபோனு ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு பவுண்டரி ஒரு 2 ஆடி இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். பார்த்தாங்க 1 2வது ரன்னு ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே எஸ் ஓட்டாங்க. இங்கே 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காங்க. பிடிச்சி பார்த்துருக்காரு எங்கள் ஃபீல்டர் ஒயிட்டு. நல்ல ஸ்டாப். முதல் ஓவரை நல்லா போட்டு பவர் பிளேயில் 6 ரனுக்கு ஸ்டார்ட் பண்ண பவுலர். ஒரு சிங்கிள். 4வது ஓவர் பட ராஜா வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் போட்ட ஓவர் சிக்கனமாக போட்டு கொடுத்துருந்தாரு. முதல் பந்தே ஒரு சுவிட்ச் ஃபீல்டர் கையில் தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ். ரொம்ப தூரம் ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் இருக்கா போயிடுச்சுங்க. இங்கே 6 ஒரு தவறான பந்தை தெளிவாக பனிஷ் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். இங்கே பாலோட நெக்ஸ்ட் ஒன் கேப்ல போயிருக்கு. 2 ரன் பண்றாங்களா சிங்கிளோட ஸ்டாப் பண்றாங்களான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ராஜா டு அண்ணாதுரை. அகைன் ஒரு ஸ்லோயர் வேஸ்லாம் போட்டிருக்காரு. 2 ரன் பண்றாங்களா சிங்கிளோட ஸ்டாப் பண்ணு பார்த்தா அங்கே தக்காளி ஃபீல்டர் குயிக்கரா விரட்டி வந்திருக்காரு. பிடிச்சி அடிக்க முடியல. 2 ரன். லாஸ்ட் ஒன் விட்டு தட்டுன்னு ஆட பார்த்தாரு. ஆனால் பவுலர் குட்டா போட்டிருக்காரு. டாட் பால் டு எண்ட் ஓவர். 4 ஓவருக்கு 38 அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சொல்ல லாஸ்ட் ஓவர் பட சந்தோஷ் வந்திருக்காரு. முதல் பந்தே ஒரு ஒய்டு. ஃபர்ஸ்ட் ஒன் 3 பால் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு. மிஸ் பண்ணிட்டாருங்க பாலை. டாட் பால். செகண்ட் ஒன் மறிச்சு அடிச்சாரு. கண்டிப்பா இது தாண்டி போயிருக்கு. ரொம்ப தூரம் போயிருக்கு. ஒரு 6. கார்த்தி பேட்ல இருந்து 1 more 6 பதிவு பண்றாரு. இங்க இந்த முறை மறிச்சு பிகைந்த சிம்பிள் அடிச்சிருக்காரு. இதுவும் தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபீல்டரே இல்லைங்க. போயிடுச்சுங்க. பவுண்டரி 1 more பவுண்டரி. 6 தொடர்ந்து 4 அடிச்சிருக்காரு கார்த்தி.
4th ஒன் ஃபுல் டாஸ் கேப்ல போதா பவுண்டரிக்கு வாய்ப்பான்னு பார்த்தா அங்க ஃபீல்டர் நான்கை கடக்குமா இங்க மிஸ் ஃபீல்ட் பண்ணிட்டாருங்க மிஸ் கம்யூனிகேஷன் காரணமா பவுண்டரி பாலோட 5th ஒன் இந்த முறை சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு சான்ஸ் பால் அகைன் போயிடுச்சுங்க ஒரு 6 ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் கார்த்திக் 3வது 6 தென்னந்திராம்பட்டி அணி பசங்க லாஸ்ட் ஒன் டார்கெட் டிசைடிங் பால் ஃபுல்லா மருகி அகைன் நேருக்கு நேர் இதுவும் தாண்டி போயிருமா கேஸ் போயிடுச்சுங்க இங்க 1 மோர் 6 இதோட ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க ஸோ கடைசி ஓவர் பெரிய ஓவரா மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இங்க தென்னந்திரான்பட்டி பசங்க முடிவுல 65 அடிச்சிருக்காங்க பெருங்கொண்டான் 66 டார்கெட் ஃபார் பெருங்கொண்டான் சென்னை ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்க ஓடி மேட்ச் பண்ணா சைக்கிள்ல இருக்கிறது மாறி முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண மணி தென்னந்திராம்பட்டி அணி பஸ் ஒன் பரட்டி ஆட பார்த்துருக்காரு எக்ஸ்ட்ரா கவர்ல போயிருக்கு சாரி கவர்ஸ்ல போயிருக்கு பவுண்டரிக்கு வாய்ப்பா ஃபீல்டர் பாலுக்கு போறாங்களான்னு பார்த்தா 4 பெருமா கடைசி வரைக்கும் விரட்டி போய் ஸ்டாப் பண்ணிட்டாங்களா செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பையரங்க 3வது ரன் ஓடிக்க இருக்காங்க இங்க 3 ரன் ஓடி எடுத்திருக்காங்க பவுண்டரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க 3 ரன் சந்தோஷ் ஆன் ஸ்ட்ரைக் உடம்புல பட்டிருக்கு ரன் வரல பாஸ் ஆயிருக்காரு பேக்கப் ஃபீல்டர் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் போயிருக்கு பின்னாடி கீப்பரும் பிடிக்க முடியல லக்கி பவுண்டரி அப்படின்னு நினைக்கிறேன் இங்க எஸ் போயிடுச்சுங்க இங்க பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் மர்ரிச்சு அடிச்சிருக்காரு ஒரு ஃபுல் ஷாட் தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் பவுண்டரி போயிருக்கு 1 மோர் பவுண்டரி இங்க நெக்ஸ்ட் ஒன் மர்ரிச்சு ஆட பார்த்துருக்காரு மிட் விக்கெட்ல இதுவும் பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் பவர் பிளே அதன் காரணமா ஃபீல்டர் வைக்கல ஸ்டாப் பண்ணிட்டாரா எக்ஸலன்ட் எஃபோர்ட்டுங்க லாங் ஆன்ல இருந்து மிட் விக்கெட் வரைக்கும் விரட்டி போயிருக்காரு நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர் இருந்து 2 பவுண்டரி போய் அப்படின்னு நினைச்சேன் சரியான எஃபோர்ட்டுங்க ஃபீல்டர் செம்மையா ஸ்டாப் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இங்க என்னாரு அந்த கமிட்டி ஸ்டேஜ்ல இருந்து போல தூரம் கவர் பண்ணி போய் பிடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் பவுலர் பிடிக்க முடியலங்க லாஸ்ட் ஒன் கேட்சுக்கு வாய்ப்பா அங்கே ஃபீல்டர் ரெடியாக பாலுக்கு போனாங்க கேட்சை பிடிக்கலங்க ஆனால் ஸோ 1 மோர் லைஃப் அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே சிங்கிள் டு எண்ட் ஓவர் முதல் ஓவருக்கு 16 ரன் அடிச்சிருக்காங்க இங்கே செகண்ட் ஓவர் பட ராஜமணிக்கு வந்திருக்காரு அப்படி ஏக்கர் தெளிவாக போட்டிருக்காரு கால் குத்து பந்து முதல் பந்து இங்கே டாட் பால் செகண்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி பேக் டு பேக் முதல் 2 பந்தையும் டாட்டா போட்டிருக்காரு தேர்ட் ஒன் மர்ரிச் ஆட பார்த்துருக்காரு கேப்ல போகுதா ஃபீல்டர் பாலுக்கு வந்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கல 2வது அட்டம்ல எடுத்த காரணத்தால 2 ரன் ஓட்டாங்க 4th ஒன் ஒரு ஃபுல் டாஸ் ஸ்ட்ரைட்டா சார் கண்டிப்பா தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் 6 போயிடுச்சு இந்த ஓவருக்கான முதல் 6 பதிவு பண்ணியிருக்காரு ஒரு ஃபுல் டாஸ் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை செம்ம ஹைட்டு போயிருக்கு கேட்சை பிடிச்சிடுறாங்களா ஃபீல்டர் யங்ஸ்டர் நிதானிச்சு வந்தாங்க பூசாருங்க நல்ல டேக்கனிங்க சந்தோஷ் அவரோட விக்கெட்டை இழக்கிறாங்க 6 அடிச்ச பேட்ஸ்மேன் அடுத்த பால்ல விக்கெட்டை பறி கொடுத்து வெளில போறான்னு சொல்லலாம் இங்க நீ பேட்ஸ்மேனா இங்க ராஜா முதல் பந்தே சுவிட்சுக்கிட்டு பேட்ல பல்லங்க டாட் பால் டு எண்ட் ஓவர் ஒரு 6 போயிருந்தாலும் 8 ரனுக்கு சூப்பரா போட்டு கொடுத்துருக்காரு ஓவரை இங்க ராஜமாணிக்கம் 2 ஓவருக்கு 24 அடிச்சிருக்காங்க பெருமண்டானது 3வது ஓவர் படம் இங்கே மணி வந்திருக்காரு அவருக்கான 2வது ஓவர் ஃபுல்லாக மறுக்கி வந்து அடிச்சிருக்காரு கேப்லையா ஃபீல்டரான்னு பார்த்தா அங்கே விரட்டி போனார் ரோஹித் ஸ்டாப் பண்ணலங்க நல்லா போட்டு ஃபீல்டர் இருந்து பவுண்டரி போயிடுச்சுங்க செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு ஒயிட் செகண்ட் ஒன் ரீபால் ஃபுல்லாக மறுக்கி வந்திருக்காரு எக்ஸலன்ட் டெலிவரி டாட் பால் தேர்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்திருக்காரு 2 ரன் பண்ணுறாங்களா சிங்கிளோட சாப்பாடுன்னு பார்த்தா கார்த்திக் ஃபீல்டர் ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கலங்க இருந்த சிங்கிளோட தான் ஸ்டாப் ஆயிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் சுத்திக்கு திரும்பி ஆடிருக்காரு ஹைட் தான் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகல அப்படின்னு நினைக்கிறேன் 2 ஃபீல்டர் வெட்டி பாலுக்கு போயிருக்காங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ல ஸ்டாப் பண்ண முடியல அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணி இன்னொரு ஃபீல்டர் பண்ணாரு ரெடியாக 2 ரன் நெக்ஸ்ட் ஒன் காலை தான் போட்டிருக்கு குயிக்கரா ரன்னிங்கா இல்லைங்க ஓடல நல்லது ஒரு நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுவிட்சுக்கு ஹைட் தான் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகல
ராஜா ஃபீல்டரும் பாலுக்கு ஒரு மாதிரி போய் நின்னாங்க. பூஸ்டாருங்க இங்கே அண்ணாதுரை. நல்ல ஒரு catch பா. பேட்டிங்கை தொடர்ந்து ஃபீல்டிங்லையும் நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இனிமேல் 12 பாலுக்கு 34 அடிக்கணும். வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல்லா மறுகி இருக்காரு. சான்ஸ் ஃபார் முதல் பந்தே தாண்டி போயிருதா? எஸ் போயிடுச்சுங்க. இங்க 6 முதல் பந்திலே ஒரு 6. ஸோ ஒரு 6 அடிச்சு ஸ்ட்ரைட்டாகவே ஒரு மாதிரி ப்ரெஷரை பில் பண்ணிட்டாரு. 11க்கு 24 நினைக்கிறேன். இந்த மாதிரி மறைச்சு அடிச்சிருக்காரு. கேப்ல போயிருக்கு. ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிடுறாங்களா? முக்கியமான நேரம் ஸ்டாப் பண்ணலையா? எஸ் ஒரு மிஸ் ஃபீல்டு பவுண்டரி போயிருக்கு. ஸோ 6-4ன்னு குயிக்கரா 10 ரன்னை கொண்டு வந்தாரு. 10 பாலுக்கு 24 மேட்ச் மாறிடுச்சுங்க. 10 பாலுக்கு 24 தேர்ட் ஒன். அகைன் ஒரு ஃபுல் டாஸ் பிகைன் த ஸ்டம்ப்ல. இதுவும் கண்டிப்பா பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டாப் பண்ண முடியலங்க ஃபீல்டரால. இங்க ஒன் மோர் பவுண்டரி இங்க ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பாலோட 4th ஒன். பவுலர் சேஞ்ச் ஆங்க. ஸ்ட்ரைட்டாகவே ஒரு நோ பால் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே ஸோ 2 பாலில் ஃப்ரீ ஹிட் பாலாக இருக்க போது அடுத்த பால். ஸோ போன பால் ஹிட் நோ பால். ஃப்ரீ ஹிட் பால் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். சான்ஸ் ஃபார் ஃபீல்டை விரட்டி போய்க்கிருக்காரு பிகைன் த ஸ்டம்ப்ல. 1-2 ரெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா 2வது ரன்னும் ஓட்டாங்க. பாலோட 5th ஒன். ஃபுல்லாக மறுகி ஆட பார்த்துருக்காரு. சிங்கிள்னு நினைக்கிறேன். குயிக்கராக ஓட்டாங்க. லாஸ்ட் ஒன் மறைச்சாடா பார்த்துருக்காரு. டாட் பால். ஸோ டாட் பாலோட ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 34 2 ஓவருக்கு அடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஓவர் 18 ரன் போயிருக்கு. கடைசி 6 பாலுக்கு 16 ரன் மாதிரி இருக்கு மேட்சிங்க. 6 பாலுக்கு 16. அண்ணாதுரை வந்திருக்காரு. ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் முதல் பந்திலே ஒரு பவுண்டரி இங்கே போயிருக்கு. செகண்ட் ஒன் மறைச்சு அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும். மிஸ்ஃபீல்டு பண்ணிட்டாருங்க முக்கியமான நேரத்தில். ஸோ கண்டிப்பாக ஒரு மாதிரி மேட்சை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லலாம். 4 பாலுக்கு 8 இங்கே பெருங்கொண்டான் விடுதி. 4 பாலுக்கு 8 ரன் அடிக்கணும். முக்கியமான பால். சூப்பராக போட்டிருக்காருங்க. ஸ்லோயர் ஸ்விங் டாட் பால். 3 பாலுக்கு 8 முக்கியமான பால். ஃபுல்லாக மறுகி வந்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதா? எஸ் போயிடுச்சுங்க. இங்கே 6 முக்கியமான நேரத்தில் மாறி பேட்டில் இருந்து ஒரு 6. சரி பண்ணியிருக்க 2 பாலுக்கு 2 ரன் தான் அடிக்கணும். இங்க பண்ணியிருக்க 2 பாலுக்கு 2. அகைன் ஃபுல்லாக மறுகி அடிச்சிட்டாரா பவுண்டரி? எஸ் போயிடுச்சுங்க. இங்க மேட்ச் 1 பெருங்கொண்டான் விடுதி. ஸோ ஒட்டுமொத்த டீமும் இங்கே வந்துட்டாங்க. ஸோ உள்ள வந்து அப்ரிசியேட் பண்ணுறதுக்காக வந்துருக்காங்க. ஒத்தான மேட்சுங்க. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பன் கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவரால் சுத்தர முடியவே இல்லை. இடுப்பில் ஒரு பெயின். அப்படி இருந்தும் ஆடி கொடுத்துட்டாருங்க.